தனுசுக்கார ராசி பெண்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கும்? ஒரு ராசிக்கு ஒரு அம்மன் வழிபடலாம் சொல்றீங்க. இப்போ நம்மளுக்கு டைம் இருக்குன்னா நம்ம எல்லா அம்மன் கோயிலுக்கு வழிபட்டா நம்மளுக்கு அருள் கூடுதலா கிடைக்குமா? அப்படி இல்லை, நமக்குன்னு ஒரு வைப்ரேஷன் இருக்குமா. இப்போ நமக்குன்னு ஒரு சாப்பாடு எப்படி பிடிக்குமோ அது போல் இந்த அம்மன் கோயிலுக்கு போனால் நமக்கு நல்லது நடக்கும்னு ஒரு உள் வைப்ரேஷன் இருக்கும். அதாவது அவர்களுக்கு சென்டிமெண்ட் விஷயம். சிலருக்கு சமயபுரம் போனால், சிலருக்கு கதிராமங்கலம் போனால், சிலருக்கு மதுரை மீனாட்சியை பார்த்தால், சிலருக்கு காஞ்சி காமாட்சியை பார்த்தால், சென்னையிலே பார்த்தீங்கன்னா துலக்கானத்தம்மா கோயிலுக்கு போனால், மேல்மலையனூர் அங்காளுமலுக்கு போனால், மயிலாப்பூரில் இருக்கிற கபாலி அம்மனுக்கு போனால், கற்பகாம்பாளுக்கு போனால், அதுபோல் மனதில் சொல்லக்கூடிய விஷயம். வாராகி சிலர் கும்பிடுவார்கள், சூழினி சிலர் கும்பிடுவார்கள், பிரித்தினிக சும்பரம். எதுவாக இருந்தாலும் அம்மன் வழிபாடு. அந்த 108 அம்மனில் எந்த அம்மனை வேண்டுமானாலும் நீங்கள் கும்பிட்டு கொள்ளுங்கள். ஆனால் கண்டிப்பாக கும்பிடுவது விசேஷமான பலனை தரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக புதன்கிழமை அம்மன் வழிபாடு செய்வது தான் இது குடும்பத்திற்காக விசேஷம். ஆடி மாதம் என்பதனால் புதன்கிழமையை வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை முழுவதும் புதன்கிழமை, மாதத்துக்கு ஒரு புதன்கிழமையாவது அம்மன் கோயிலுக்கு போனால் குடும்பம் சுபிட்சமாகும். துணை அல்லது துணைவியார் அனுகூலம் பெறும். நல்ல திருமண வரன் கிடைக்கும். காதல் அமைப்பு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு ஏற்படும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த சித்திரை மாதம் வரை தொழில் அமைப்பு ஏற்றம் பெறும். தொழிலே இல்லாதவர்கள் விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஸ்டேட்டஸ் உயரக்கூடிய அமைப்பு ஏற்படும். தேக ஆரோக்கியத்தில் மருந்து மாத்திரைகள் எல்லாம் சரியாக கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்த உபத்திரம் மாறும். பயணங்கள் ஏற்படும். பிள்ளைகளை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையும். சுப செலவுகள் காணப்படும். கொடுத்த வாக்கி குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த ஆடி மாதத்திலிருந்து உங்களுக்கு காணப்படும். பயணங்கள் நிச்சயமாக ஏற்படும். உள்ளூர் போகலாம், வெளியூர் போகலாம், கடல் கடந்த பயணங்கள் போகலாம். சிலர் செட்டில் ஆகலாம், சிலர் அடிக்கடிக்கு பயணங்கள் மேற்கொள்ளலாம். மற்றவர்கள் விஷயத்தெல்லாம் கண்டுக்காதீர்கள். அவர்களுக்கு அட்வைஸ் கொடுக்காதீர்கள். இது செய்யணும் அதை செய்யணும் என்று அட்வைஸ் கொடுக்காதீர்கள். உங்களை புறம் பேசுவார்கள். எனவே நல்ல காலகட்டத்தில் நல்ல நேரத்தில் தேகாரோக்கியத்தை நல்லா பார்த்து கொண்டு குடும்பத்திற்கு தேவையான விஷயத்தை செய்து கொண்டு புதன்கிழமையில் அம்மன் வழிபாடு இந்த ஆடி மாதத்திலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்றம் நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டத்தில் ஏற்படும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். வண்டி வாகன மாற்றங்கள் ஏற்படும். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஏற்படும். அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் என்பதே ஆடி மாதத்திலிருந்து புதன்கிழமை வழிபாடை மேற்கொள்ளக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டாகும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.